இப்போ வரைக்கும் உன்னை யாருமே கம்பேர் பண்ணாத, உன்னை நீயே கம்பேர் பண்ணிக்காத, டவுன் ஆயிக்காத அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ மார்க்குன்னு நீ பாரு, நீ எவ்வளோ மார்க்குன்னு பாரு, அவங்களோட நீ எவ்வளோ கம்மின்னு பாரு. உன்னோட கீழே இருக்கவங்களை ஏன் கம்பேர் பண்ணுற, உன்னோட மேலே இருக்கவங்களை கம்பேர் பண்ணு. அவங்க எவ்வளோ மார்க்கு, நீ எவ்வளோ மார்க்குன்னு பாரு. அப்போ படிக்க வரும், அப்போ வெறி வரும். அந்த வெறியை அப்படியே மெயின்டைன் பண்ணு. படிக்காமல் எதுக்கு இருக்க? ஃபோன் பார்க்கும்போது உனக்கு தெரியலையா படிக்கணும்னு? ஃபோன் பார்க்கறது நிறுத்து, போய் படி, என்னன்னு பாரு. ஃபோனில் நீ வெட்டியாக பார்க்கறத விட்டுட்டு தேவையானதை பாரு. உனக்கு ஒரு கான்செப்ட் புரியலையா, அப்படியே பாரு. எடுத்து ஃபோனை பாரு. ஃபோன் எப்பவுமே உன் பக்கத்தில் தானே இருக்கு, எடுத்து பாரு. ஃபோன் இல்லையா பரவாயில்ல, ஃபோன் கிடைக்கும் போது பாரு. இல்லையா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. இப்படின்னு படிக்கிற விஷயத்தை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் நீ நல்லா வருவ. நல்லா கேட்டுக்கோ, எந்த விஷயமும் நமக்கு தெரியாததில்ல, எந்த இதுவுமே நம்ம அச்சீவ் பண்ண முடியாததில்ல. நம்மளால முடியும், அதை ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அதிக மார்க் எடுக்கும்போது அந்த வெறி வரணும். பொறாமப்படுறது ரொம்ப தப்பு. ஆனால் ஆசைப்படு, நம்மளும் அந்த மார்க் வாங்கணும்னு ஆசைப்படு. நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பேன், ஆசைப்படலாம் பேராசைப்படக்கூடாது. நீ ஆசைப்படு, பேராசைக்கு தகுந்த எஃபர்ட் போடு. நான் ரொம்ப பேராசைப்படுவேன். 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும்னு கூட தான் பேராசைப்பட்டேன். அதுக்கு தகுந்த எஃபர்ட் நான் போட்டுட்ருக்கேன், நான் போடுவேன். ஸோ என்னால் முடியும், நான் நம்புகிறேன். இப்போ நீயும் நம்பு, என் கூட சேர்ந்து படி. நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம். டிஸ்கஸ் பண்ணு. உனக்கு எதுவாவது புரியலையா கேளு, நான் சொல்லித்தரேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லித்தரேன். உனக்கு இந்த சம் புரியலையா கேளு, நான் இந்த சம் புரியலையா கேளு. எந்த கிளாஸாக இருந்தாலும் கேளு, 10th 12th எந்த இருந்தாலும் கேளு, நான் சொல்லித்தரேன். நல்ல மார்க் எடு, அதுவே போதுமானதாக இருக்கும். நான் உன்னால் முடியும்னு நம்பு, கண்டிப்பாக உன்னால் முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஜேர்னியை மட்டும் நம்ம இப்போ நம்ம ரிசல்ட்டு, எனக்கு ரிசல்ட் இவ்வளோ டவுனாக இருக்குது, இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு படித்தாலும் இவ்வளோ தான் எனக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் எல்லா சப்ஜெக்ட்லையும் 35, 36, 37 இவ்வளோ தான் என் மார்க்கே. மேக்ஸில் 47 வாங்கினேன். ஏன் எனக்கு மேக்ஸ் மட்டும் வருது, மற்ற சப்ஜெக்ட் வர மாட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் எஃபர்ட் போட நிறுத்தவே இல்லை. நீங்களும் அதே மாதிரி நல்லா படிங்க, புரிஞ்சுதா? பை.